வணக்கம். கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தைகள் காலதாமதமாகும், நிபந்தனைகளை திணிக்க முடியாது என பிரதமர் கார்னி திட்டவட்டம். அரசு அலுவலகம் திரும்பும் கொள்கை தொடர்பான ஆவணங்களை மறைத்த ஒன்டாரியோ அரசு. கனடாவில் முதன்முறையாக சிக்கிய SMS பிளாஸ்டர்ஸ், கனடாவையே உலுக்கிய மாபெரும் மோசடி. பொதுமக்களுக்கு டொரண்டோ காவல்துறையின் முக்கிய எச்சரிக்கை. கனடா போஸ்ட் முக்கிய அறிவிப்பு. கனடா முழுவதும் உயரும் காய்கறி விலைகள், நுகர்வோர் கடும் தவிப்பு. ஏர் கனடா விமான விபத்துக்கு சில வினாடிகளுக்கு முன் நடந்த பதற்றம், வெளியான அதிர்ச்சி தகவல். இனி தொடர்பான விரிவான செய்திகள். கனடாவின் புதிய அமெரிக்க தூதரான மார்க் வைஷ்மேன் ஜூலை 1 நடைபெறவிருக்கு மிக முக்கியமான CGSMA வர்த்தக ஒப்பந்த மறு ஆய்வுக்கு முன்னதாக இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் பதற்றத்தை தணிக்க அழைப்பு விடுத்துள்ளார். பொதுவெளியில் வீண்பெருமை பேசுவதை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க அதிகாரிகளுடனான தனது சந்திப்புகள் மரியாதைக்குரியதாகவும் வெளிப்படைத்தன்மையானதாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் அமைந்திருந்ததாக குறிப்பிட்ட அவர், வரலாற்று சிறப்புமிக்க கனடா அமெரிக்க உறவுகளை துண்டிப்பது எந்த காலத்திலும் சாத்தியமற்றது என அழுத்தமாக பதிவு செய்துள்ளார். அதேவேளையில் கனேடிய பிரதமர் மார்க் கார்னி தற்போதைய வர்த்தக பேச்சுவார்த்தைகள் சாதாரணமான நிலையில் இல்லை என்பதை சுட்டிக்காட்டினார். எந்தவொரு நிபந்தனைகளையும் கனடா மீது அமெரிக்கா தன்னிச்சையாக திணிக்க முடியாது என்றும் அவர் சூளுரைத்துள்ளார். எஃகு, அலுமினியம், வாகனங்கள் மற்றும் வனப்பொருட்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள சுங்க வரிகள் வெறும் அச்சுறுத்தல்கள் மட்டுமல்ல, அவை தற்போதைய ஒப்பந்தத்தின் அப்பட்டமான மீறல்கள் என்று பிரதமர் கார்னி கடுமையாக விமர்சித்திருந்தார். இதற்கிடையே அமெரிக்க அதிபர் டிரம்ப் சில குறிப்பிட்ட சுங்க வரிகளை நீக்கினால் மட்டுமே மாகாண அளவிலான மதுபான தடைகள் தளர்த்தப்படக்கூடும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வைஸ்மேன் ஆங்கிலத்தில் மட்டுமே அழைப்பு விடுத்தது பிரதமருக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளது. மெக்சிகோவுடனான முத்தரப்பு மறு ஆய்வு நெருங்கி வரும் வேளையில் இரு நாட்டு அதிகாரிகளும் தொடர்ந்து கருத்து மோதல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கனடா தனது முறையான பேச்சுவார்த்தைகளை தொடங்க தயாராக உள்ள நிலையில் இந்த விவகாரம் சர்வதேச அரங்கில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. CGSMA வர்த்தக ஒப்பந்த புதுப்பித்தலுக்கு முன்னதாக சலுகைகளை எதிர்பார்க்கும் அமெரிக்காவின் கோரிக்கைகளை பிரதமர் மார்க் கார்னி முற்றிலுமாக நிராகரித்துள்ளார். கனடா எந்தவொரு நாட்டின் கோரிக்கைகளுக்கும் கையேந்தி நிற்கும் நிலையில் இல்லை என்றும் அமெரிக்காவின் தன்னிச்சையான நிபந்தனைகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் உறுதியாக தெரிவித்துள்ளார். முக்கிய தொழில்துறைகளின் மீது அமெரிக்கா விதித்துள்ள கடுமையான சுங்க வரிகள் கனடாவுக்கு பெரும் இடையூறாக மாறியுள்ள நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகள் எதிர்பார்த்ததை விட நீண்ட காலம் நீடிக்கக்கூடும் என அவர் எச்சரித்தார். முறையான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கு முன்பாக ட்ரம்ப் நிர்வாகம் ஒரு நுழைவு கட்டணம் அல்லது சில முன்கூட்டிய சலுகைகளை கோருவதாக செய்திகள் வெளியான வண்ணம் இருக்கின்றன. ஆனால் அத்தகைய எந்தவொரு கட்டண கோரிக்கை குறித்தும் தனக்கு தகவல் வரவில்லை என பிரதமர் கார்னி தெளிவுபடுத்தியுள்ளார். உள்நாட்டு தொழில்களை பாதுகாக்கும் அதே வேளையில் நிதானமான மற்றும் நீண்டகால வியூகத்துடன் கனடா காய்களை நகர்த்தி வருகிறது என்பதை இந்த நிகழ்வுகள் மிக தெளிவாக உணர்த்துவதாகவும் கூறப்பட்டு வருகிறது. அல்பர்டா மாகாணத்தில் நேரமாற்று குழப்பங்களுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் புதிய மசோதா ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அல்பர்டா பிரீமியர் டேனியல் ஸ்மித் தலைமையிலான ஐக்கிய கன்சர்வேட்டிவ் கட்சி அரசாங்கம் ஆண்டு முழுவதும் நிரந்தர பகல் நேர சேமிப்பு நேரத்தை அமல்படுத்துவதற்கான சிறப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆண்டுக்கு இருமுறை கடிகார நேரத்தை மாற்றுவதால் ஏற்படும் உடல்நல கோளாறுகள் மற்றும் நடைமுறை சிக்கல்களை தவிர்ப்பதே இந்த மசோதாவின் முக்கிய நோக்கமாகும். மாகாண அரசியல் அரங்கில் அதிக விவாதங்களை ஏற்படுத்தியுள்ள இந்த மசோதா சட்டமாக நிறைவேற்றப்படும் பட்சத்தில் மக்களின் அன்றாட வாழ்வில் பெரும் நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்டாரியோ மாகாணத்தில் அரசு ஊழியர்கள் மீண்டும் அலுவலகத்துக்கு திரும்ப கட்டாய கொள்கை தொடர்பான தகவல்களை அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கோரிக்கைக்கு அரசு பெரும்பாலான ஆவணங்களை இருட்டடிப்பு செய்துள்ளது. இது மிக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மாகாணத்தின் உயர் சிவில் அதிகாரி வழங்கிய குறிப்புகளின் ஒவ்வொரு வார்த்தையும் கருப்பு மையால் மறைக்கப்பட்ட நிலையில் ஆவணங்கள் வெளியிடப்பட்டுள்ளன.
ஒன்டாரியோ அரசு தகவல் அறியும் உரிமை சட்டங்களில் விரைவான மாற்றங்களை கொண்டு வரும் அதே வேளையில் வெளிப்படைத்தன்மையை முடக்கும் வகையிலான இத்தகைய நடவடிக்கைகள் ஜனநாயக மாண்புகளுக்கு முரணானது என விமர்சகர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்கா மற்றும் கனடா இடையே நிலவி வரும் தொடர்ச்சியான வர்த்தக மற்றும் சுங்கவரி பதற்றங்கள் இரு நாட்டு மக்களின் பயணங்களிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. கனேடிய புள்ளியியல் துறையின் சமீபத்திய தரவுகளின்படி அமெரிக்காவிலிருந்து திரும்பும் கனேடியர்களின் பயணங்களில் கடந்த ஆண்டை விட 12.5% வீழ்ச்சி காணப்பட்டுள்ளது. வர்த்தக போரால் எழுந்துள்ள அரசியல் பதற்றங்களே இந்த திடீர் சரிவுக்கான முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் மாற்றங்கள் எவ்விதம் பொருளாதார மற்றும் சுற்றுலா துறைகளில் நேரடி பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என்பதற்கு இதுவே ஒரு சிறந்த உதாரணமாகும் என்றும் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் தற்போதைய கடுமையான வர்த்தக கொள்கைகள் குறித்து கனடாவின் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தீவிர எச்சரிக்கை விடுத்துள்ளார். வாகன உற்பத்தி துறை உட்பட பல்வேறு முக்கிய துறைகளில் அமெரிக்கா விதித்துள்ள புதிய சுங்க வரிகள் கனடாவை மாற்று வர்த்தக சந்தைகளை தேட தூண்டும் என்றும் இது நாளடைவில் கனடாவை சீனாவுடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொள்ள நிர்பந்திக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவின் இத்தகைய அழுத்தங்கள் வட அமெரிக்காவின் நீண்டகால பொருளாதார கட்டமைப்பை சீர்குலைத்து ஆசிய நாடுகளின் பக்கம் கனடா சாயும் சூழ்நிலையை உருவாக்கும் என அரசியல் மற்றும் பொருளாதார நோக்கர்கள் கருதுகின்றனர். கனடாவின் ஷார்ட் சர்வீஸ் கனடா அரசு ஒப்பந்தங்களில் போலி ஆவணங்கள் மூலம் மோசடியில் ஈடுபட்டதாக ஒட்டுவாவைச் சேர்ந்த 62 வயதான ஆண்ட்ரூ மெக்டர்மோட் மற்றும் அவரது நிறுவனமான AM கவர்மெண்ட் கன்சல்டிங் INC மீது RCMP காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மே மாதம் 2020 முதல் ஜூன் மாதம் 2022 வரையிலான காலகட்டத்தில் போலியான நேரத்தாள்களை பயன்படுத்தி மத்திய அரசுக்கு அதிகப்படியான கட்டண பட்டியல் அனுப்பியதன் மூலம் $5000க்கும் அதிகமான தொகையை 2 முறை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணை வருகின்ற மே மாதம் 5ஆம் தேதி அன்று 161 எல்ஜின் தெருவில் அமைந்துள்ள ஓட்டோவா நீதிமன்றத்தில் நடைபெறவுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தற்போது புகார்களாகவே பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவை இன்னும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தெற்கு வின்னிபெக்கில் உள்ள செயின்ட் ஆனிஸ் சாலை பகுதியில் 1200வது தொகுதியில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏப்ரல் 21ஆம் தேதி அன்று இரவு சுமார் 11:30 மணியளவில் 80 வயது முதியவர் ஒருவர் கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மூதாட்டிக்கு முன்னரே அறிமுகமான ஜோன் பிரான்சிஸ்கோ ராவலினோ என்ற முதியவரை காவல்துறையினர் சம்பவ இடத்திலேயே கைது செய்தனர். தற்போது அவர் மீது 2ஆம் நிலை கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த படுகொலை தொடர்பான கூடுதல் தகவல்கள் தெரிந்தவர்கள் வினிபெக் காவல்துறையின் கொலை தடுப்பு பிரிவை 2049866508 என்ற எண்ணிலோ அல்லது குற்றத்தடுப்பு பிரிவை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் இன்னும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை. ஒன்டாரியோவின் பிரான்ஃபோர்ட் பகுதியில் உள்ள கிராண்ட் ரிவர் அவென்யூ மற்றும் மோரல் ஸ்ட்ரீட் அருகே உள்ள வனப்பகுதி நடைபாதையில் 23ஆம் தேதி அன்று மாலை 5 மணியளவில் நடந்த கொடூர கத்திக்குத்து சம்பவத்தில் ஒருவர் பலியாகியுள்ளார். இந்த துயர சம்பவம் தொடர்பாக 28 வயதுடைய நபர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் மீது 2ஆம் நிலை கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் நடமாடிய பொதுமக்கள் மற்றும் சம்பவத்தை கண்ட சாட்சிகள் தகவல் அளிக்குமாறு உள்ளூர் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நோவாஸ்கோஷியா மாகாணம் கேப்ரிட்டனில் அமைந்துள்ள நியூ வாட்டர்ஃபோர்ட் நகரில் 25 வயதுடைய இளம்பெண் ஒருவர் அகால மரணமடைந்த வழக்கில் சர்க்கரைபால் லாண்ட்ரி என்ற 32 வயது இளைஞரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இளம்பெண்ணின் மரணம் கொலையாக உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அவர் மீது 2ஆம் நிலை கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அட்லாண்டிக் மாகாண பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அல்பர்டாவின் பீஸ் ரிவர் பகுதியில் அமைந்துள்ள எரிவாயு நிலையம் ஒன்றில் மர்மமான முறையில் நபர் ஒருவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். முதற்கட்ட விசாரணையில் அந்த நபரின் சொந்த வாகனமே அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் திருடப்பட்டுள்ளதும் திருடப்பட்ட அதே வாகனத்தால் அவர் ஈவிரக்கமின்றி ஏற்றிக் கொள்ளப்பட்டுள்ளதும் தெரியவந்துள்ளது. இந்த அதிர்ச்சியூட்டும் கொலை சம்பவம் குறித்து அல்பர்டா காவல்துறையினர் விரிவான கொலை வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையை முன்னெடுத்துள்ளனர். ஒட்டோவாவின் பார்கவன் பகுதியில் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளை பாதுகாப்பாக சாலை கடக்க உதவும் பீட்டர் கிளாக் என்ற காவலாளி
அதிவேகமாக வந்த வாகனத்தால் மோதிக்கொள்ளப்பட்ட வழக்கில் புதிய தீர்ப்பம் ஏற்பட்டுள்ளது. மோதிவிட்டு நிற்காமல் தப்பியோடிய இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 19 வயதான நபர் மீது காவல்துறை தற்போது கூடுதல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளது. ஒட்டுமொத்த மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்திய இந்த விபத்து தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சஸ்கட்டுவன் மாகாணத்தில் உள்ள அதி பாதுகாப்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட பயங்கர மோதலில் ஒரு கைதி அடித்துக் கொல்லப்பட்டுள்ளார். இந்த வன்முறை சம்பவம் தொடர்பாக 26 வயதான யூஜின் ஹைஸ் மற்றும் 25 வயதான பிரிட்டன் வோல்க் ஆகிய இருவர் மீதும் கொலை குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சிறைத்துறை அதிகாரிகளின் கண்முன்னே நிகழ்ந்த இந்த மோதல் சிறைச்சாலையின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. கனடாவிலேயே முதல் முறையாக குறுஞ்செய்திகள் மூலம் வங்கி தகவல்களை திருடும் ஸ்மிஷிங் இணைய கூட்டத்தில் ஈடுபட்ட மாபெரும் கும்பலை டொரண்டோ காவல்துறை அதிரடியாக கைது செய்துள்ளது. ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான குறுஞ்செய்திகளை அனுப்புவதற்கு பயன்படுத்தப்பட்ட அதிநவீன SMS பிளாஸ்டர்ஸ் என்ற சாதனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த தொடர் மோசடிகள் தொடர்பாக கமில்டனை சேர்ந்த டங்பெங் லின் என்பவரும், மார்க்கம் பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய ஜன்மெங் ஷி என்பவரும், வெய்டோங் என்கின்ற 21 வயது நபர் ஆகிய 3 இளைஞர்களை கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் மீது 44 வெவ்வேறு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தேசிய அளவில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ள இந்த சைபர் கிரைம் வழக்கில் கூடுதல் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சஸ்கட்டுவன் மாகாணம் ரெஜினாவில் உள்ள வீடு ஒன்றில் கொதிக்கலன் எதிர்பாராத விதமாக வெடித்து சிதறியதில் 11 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். கொதிக்கலன் வெடித்ததை தொடர்ந்து வீட்டில் கசிந்த ஆபத்தான கார்பன் மோனாக்சைடு விஷவாயுவை சுவாசித்ததாலேயே சிறுவன் உயிரிழந்ததாக முதற்கட்ட மருத்துவ அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்த கோர விபத்துக்கான முழுமையான காரணங்களை கண்டறிய தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த மார்ச் 22 அன்று நியூயார்க்கின் லஹார்டியா விமான நிலையத்தில் நிகழ்ந்த ஏர் கனடா விமான விபத்து குறித்த விரிவான அறிக்கையை NTSB வெளியிட்டுள்ளது. ஓடுபாதையில் எதிர்பாராத விதமாக தீயணைப்பு வாகனம் ஒன்றின் மீது விமானம் மோதியதில் 2 விமானிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்து நடப்பதற்கு சில வினாடிகளுக்கு முன்பு நிறுத்து 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 என விமானிகளின் ரேடியோ அழைப்புகள் பதிவாகியுள்ள நெஞ்சை உருக்கும் தகவலும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வசந்த கால பருவநிலை மாற்றங்களை தொடர்ந்து மணிட்டோபா மற்றும் பீஸ் ரிவர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. பனி உருகுதல் மற்றும் தொடர் மழை காரணமாக ஆறுகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. இதனால் வெள்ளச்சேதங்களை தவிர்க்கும் நோக்கில் உள்ளூர் நிர்வாகங்கள் மணல் மூட்டைகளை அடுக்குதல், தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுதல் உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்தியுள்ளன. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள பரபரப்பான நெடுஞ்சாலை ஒன்றில் தப்பியோடிய தனது நாய்களை பிடிப்பதற்காக சாலையை கடக்க முயன்ற நபர் எதிர்பாராத விதமாக வேகமாக வந்த வாகனம் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் ஒரு நெஞ்சை உழுக்கும் விபத்தாக கருதப்பட்டு உள்ளூர் போக்குவரத்து காவல்துறையினரால் விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அடுத்த 5 ஆண்டுகளில் பெருமளவிலான முகவர்களுக்கான அஞ்சல் சேவையை சமூக அஞ்சல் பெட்டிகளுக்கு மாற்ற திட்டமிட்டுள்ள போதிலும் கிராமப்புற வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நற்செய்தியை கனடா போஸ்ட் அறிவித்துள்ளது. வீடுகளின் அருகே தனிப்பட்ட சாலையோர அஞ்சல் பெட்டிகளை கொண்டுள்ள கிராமப்புற குடியிருப்பாளர்களுக்கு வீடுகளுக்கே சென்று தபால் விநியோகிக்கும் சேவை வருங்காலத்திலும் தொடர்ந்து வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு கிராமப்புற மக்களுக்கும் முதியோர்களுக்கும் பெரும் நிம்மதியை அளித்துள்ளது. கனடா முழுவதும் அன்றாட தேவையான காய்கறிகளின் விலை சடதியாக உயர்ந்து வருவது பொதுமக்களை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள பெரிய அளவிலான தடங்கல்கள் மற்றும் எதிர்பாராத கடுமையான வானிலை மாற்றங்கள் ஆகியவை விளைச்சலை பாதித்துள்ளதே இந்த திடீர் விலையேற்றத்துக்கு காரணமாக கூறப்படுகிறது. மளிகை பொருட்களின் மீதான இந்த தொடர் விலைவாசி உயர்வு சாமானிய குடும்பங்களின் மாதாந்திர பட்ஜெட்டில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கியூபெக் மாகாண மருத்துவர்கள் நீண்ட காலமாக கோரி வந்த கோரிக்கைகளை உள்ளடக்கிய புதிய கூட்டு ஒப்பந்தத்துக்கு மருத்துவர்கள் சங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது. மாகாண அரசுடன் நடத்தப்பட்ட பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்த வரலாற்று சிறப்புமிக்க உடன்படிக்கை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இது மாகாணத்தின் சுகாதாரத்துறையில் ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுவதோடு நோயாளிகளுக்கு தடையற்ற மற்றும் மேம்பட்ட மருத்துவ சேவைகள் தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்யும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது.
சர்வதேச அரங்கில் நிலவும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் காரணமாக விமான எரிபொருளின் விலை கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் வெஸ்ட்ஜெட் விமான நிறுவனம் கூடுதல் பேக்கேஜ் கட்டணங்களை உயர்த்தப் போவதாக அறிவித்துள்ளது. எரிபொருள் விலை ஏற்றத்தால் இந்த நிறுவனத்துக்கு ஏற்பட்டுள்ள பொருளாதார சுமையை சமாளிக்கவே இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாக நிர்வாகம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இது விமான பயணிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமில்லாது தொடர்ந்தும் வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள். வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது.